ஆபீஸ் போறேன்னு சொல்லிட்டு வந்து நடுக்காட்டுல என்ன பண்றா? என்ன சந்திரு ஏன் இவ்வளவு லேட்? இந்தாங்க. அதுவா முக்கியம். நீ வா. இவங்க எங்க? சீக்கிரம் வா ஆஷா. யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏறு. நீங்க முதல்ல உட்காருங்க. சீக்கிரம் முடிச்சு காணு. ஐயோ பேசிய டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லாம் இருக்கா? இருக்கு. நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு நம்ம Dress நடு ரோட்ல மாத்த வேண்டியிருக்கு. ஏய் ஆஷ், அந்த சைடு திரும்ப. ஐயோ. ஆண்டி என்ன சிப்ப கண்டுபிடிச்சா? அவசரத்துக்கு அவுக்க முடியல. கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம நடு ரோட்லயே வா. கையும் கடவுமா மாட்டிட்டீங்க. இன்னைக்கு உங்களை வெட்டி போட்டுறேன். கடனை வாங்கிட்டு நான் கண்ணில் படவே இல்லையா? உங்க 2 பேரையும் கொன்னே போட்டுறேன். ஊர்ல இருக்கிற எல்லாரும் வந்துட்டாங்க. சந்திரு எங்க? வந்துருவார் அண்ணே. கூட பொறுப்பே இல்ல. வாங்க டீச்சர், வாங்க. அங்கிள், நீங்க தான் ஸ்கூலுக்கே போலியே. எங்க இருந்து டீச்சரை பிடிச்சீங்க? அண்ணா டீச்சர் வரல, பூஜா சொல்லுதே. ஐயோ, இந்த இடத்து நான் இல்லப்பா. சீக்கிரம் வா ஆஷ், டைம் ஆச்சு. ஹாய் அண்ணு, சொன்ன மாதிரி வந்துட்டீங்களே. என்னாச்சு? நம்ம யாரை ஏமாத்தி இங்க வரணும்னு நினைச்சோமோ அது அங்க நிக்குது. ஆஷ், நான் நேரா கல்யாணத்துக்கு வந்துடுறேன். நீ போய் சமாளிச்சுக்கோ. ஓகே பை. என்ன மாப்பிளைங்க உங்களுக்கு அதனால வெயிட் பண்றாங்க. வாங்க. அது எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நிச்சயதார்த்தத்துக்கு நான் தேவையில்லை. அவங்களே பார்த்துப்பாங்க. நோ ப்ராப்ளம். 8 மாசமா நீங்க இல்ல அப்படியே வாங்க. ஹாய் சந்திரு. கூப்பிடுறாங்க பாருங்க. போங்க. இல்ல நீங்க ஏய் அங்க என்ன செஞ்சிருக்க? சொன்னங்காதயா, சீக்கிரம் வா. ஏன் சந்திரு இவ்வளவு லேட்? நீ இல்லாம கல்யாண சடங்கு ஒண்ணு சரியா நடக்க மாட்டேங்குதுல. நீ இங்க நிக்க வா. இல்லங்க, நீங்க இல்லாம சடங்கு நடக்காதா? அது ஐரன் நான் தான் கூட்டி வரணும். சந்துரு கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா. இதுக்கப்புறம் எனக்கு 2-3 ஃபங்க்ஷன் போடுப்பா ப்ளீஸ். ஐயர் தான் இங்க இருக்காரே. அது தெரியாம நான் அவரை பிக்கப் பண்ண போனேன். நான் அவரை தெரியாம அவர் இங்க வந்துட்டாரா? எப்படியோ எல்லாரும் வந்துட்டோம். வாங்க போலாம். மாப்பிள போலாமன்னு அங்கன போற. உள்ள வையா. விளையாட்டு பிள்ளையா இருக்கீங்க நீங்க வேற. மாப்பிளையா? ரஞ்சித் எங்கடா போலாம் அங்கேயும்? ரஞ்சித் சாரி, நான் பார்க்காம வந்துட்டேன். நான் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். எதை பாத்தீங்க? எதை பார்க்க கூடாது அதை பார்த்துட்டு வந்தேன். என்ன மாப்பிள இளவெடுத்து பத்தி இதுகிட்ட போய் எது இதுகிட்டியா? யாருமே என்ன மனசுல மதிக்க மாட்டீங்களாடா? உட்காரு மாப்பிள. உன் புள்ளை இழுத்து கொண்டாடுறதுக்குள்ள பெரிய ரோதனையா போச்சு. யோ இளவு, அது படியா. திருநெல்வேலி சோமசுந்தர பிள்ளையின் சேஷ்டகுமாரி ரேகாவுக்கும் திருவாளர். சாமி நிறுத்துங்க. என்ன இளவி அது? நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கு. அவசரமா நிறுத்து நீ இளவு. உனக்கு விஷயம் தெரியாதியா? எங்க வீட்டுல மூத்தவங்க இல்லையா? எங்க முப்பாட்டன் தாத்தா அவங்க பேரெல்லாம் சேர்த்து படிங்க சாமி. ஓய், அவ பேரெல்லாம் நீக்கு தெரியாது. தெரிஞ்சுதான் லிஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது பாருங்க, ஒருத்தர் பேர் விடாம படிக்கணும். ஒன்னும் அவசரம் இல்ல, நிதானம் படிங்க. நாகப்பட்டினம் நாராயண பிள்ளையின் 4வது பேரனும், காரைக்கால் பாலு பிள்ளையின் கடைசி அதாவது 10வது பேரனும், மாயவரம் மாரிமுத்து பிள்ளையின் மூத்த பேரனும், தஞ்சாவூர் கோவிந்தராஜ பிள்ளையின் எள்ளு பேரனும், மார்க்கெட் மாணிக்க பிள்ளையின் தள்ளு பேரனும். லொல்லு பேரனா? என்ன இளவியாது? இப்படி படிச்சுக்கிட்டே போனேன்னா அப்புறம் நிச்சயதார்த்த டைம்லாம் தாண்டிடும். நேர கல்யாணம் தான். இந்த குழந்தை மாடியில இருந்து குழந்தை மாடியில இருந்து என்ன மாடியில இருந்து? ஐயோ குழந்தை. எக்ஸ் மிலிட்டரி கர்னல் ராஜசேகர் பிள்ளையின் மகனும். கடவுள் மேல படிச்சுங்க. அது உங்க பேர் சார். அப்படியா? மறந்து போச்சு. சரி பரவாயில்ல, இதோட நிறுத்திக்கோ. சீக்கிரம் தட்ட மாத்திக்கோ. கொண்டாயா. காதல் தோல்வினாலும் பரவாயில்ல, இந்த கள்ள காதல் தோல்விக்கு கண் கலங்கிறியா? இப்ப நான் கலங்கி போய் நிற்கிறேன். அங்க வரது யாரா?
கூப்பிடுறா. போடுற. என்ன விஷயம்? எந்த ஊரு? கரட்டூர். கரட்டூரா? டீ கடை பாலனை பார்க்க வந்தியா? இந்த ஊர் ஜமீன்தார பார்த்து வேலை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இவர் தான் ஜமீன்தாரு. கும்பிடுறேங்க. உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைங்க. என்ன சொன்ன? உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைங்க. பாத்தியா? இன்னொரு தடவை சொல்லு. உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைங்க. இன்னொரு தடவை சொல்லு. உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. இன்னொரு தடவை. டேய் சொல்ற. பரதேசி கரண்ட் கம்பத்துல கட்டிச்சு தோலை உரிச்சுன. சொல்றா. உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. இன்னொரு தடவை சொல்லு. உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. இன்னொரு தடவை. உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. இன்னொரு தடவை. என்ன வேலை கொடுத்தா செய்வேன்? என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன். இந்தா இத வச்சுக்க. முதல்ல சொன்னேல அத சொல்லு. என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன். முதல்ல சொன்னேல அத சொல்லு. உங்களை மாதிரி நல்லவங்க அதானுங்களா? அதேதான். குடிங்க. இந்த வேலையா வேண்டாம் சாமி. ஏடா இவ இன்னும் ஊருக்கு போகல? அண்ணே அம்மா அவளை வேலையை செஞ்சுக்கிட்டாங்கண்ணே. அப்படியா? அவ இங்க இருந்தா நமக்கு சரிப்பட்டு வராதே. இப்ப என்ன பண்ணலாம்? அண்ணே புதிய புதிய செல்லப்பா எங்கும் பணமழை பொழிகிறது என்னை வரவேற்க. என்ன பாக்குறீங்க? நவ் ஐ ஆபீசர் செல்லப்பா. குறைஞ்சது 5 வித்தியாசம் தெரியுமே. போதைக்கு பட்டை அடிச்சது போக இப்ப நெத்தியில பட்டை, பக்தியை உயர்த்தி கேட்ட புத்ராஜ கொட்டை, பர்சனாலிட்டியை தூக்கி கேட்ட கோல்டு பிரேம் கிளாஸ், ஊழலை மறைக்க ஒயிட் அண்ட் ஒயிட், கண்ணை மூடிட்டு கையெடுத்து போடுறதுக்கு பார்க்கர் பேனா. இந்த மாற்றம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஆளே மாறி போச்சு செல்லப்பான்னு. ரொம்ப தேங்க்ஸ் முஸ்தபா. ஆனா ஒன்ன சொல்லனே, அந்த சீட்ல உட்கார போற ஆளே மாறி போச்சு. ஏன்? உனக்கு படிப்பு பத்தலையா? என்ன படிப்பு பத்தல? ஊழல் பண்றதுக்கு ஃபாரின் போய் PhD படிச்சுட்டு வருவான். அதெல்லாம் காரணம் இல்ல. நம்ம நாட்டுல புதுசா ஒரு பணக்கார உருவாகிறது இருக்கிற பணக்காரர்களுக்கு பிடிக்கல. அதான் நம்ம நாடு பொருளாதாரத்துல பின்தங்கியே போகுது. பேர் எடுத்துக்க இந்த லொள்ளு தேவையா? நாட்டுல எவ்வளவு வேலை இருக்கு. ஒரு டேம கட்டுங்க, ஒரு ஸ்கூலை கட்டுங்க, ஒரு மின்சாரத்தை உருவாக்குங்க. ஆனா ஒழுங்கா கார்பரேஷன்ல இருக்கிற குப்பையை அள்ளுங்கடா. அதையெல்லாம் விட்டுட்டு அவசியம் ஆள மாத்துறதுக்கு இது என்ன கவர்னர் சீட்டா? என்ன மாதிரி ஒரு கஸ்வான உட்கார்ந்து கையெழுத்து போற சீட்டு தானையா? இங்க பாரு, நான் ரொம்ப எதிர்பார்ப்போட வந்திருக்கேன். அந்த மண்டை கிட்ட சொல்லி கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணு. செல்லப்பா என்ன வேலையில் அவ்வளவுதானே? முஸ்தபா, நம்ம ஆளை மறந்துட்டு வர ஆளையாவது நம்ம ஆளை மாத்தத்துக்கு வழியை பாரு. என்ன வழியை பாக்குறது? இந்த வழி வாங்கடா. வராமப்பா. சேவல் கூவு நேரம் குக்கு குக்கு ஹே குக்கு குக்கு ஹே. கோழி வைக்கிறோட பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன் இழந்த போல இளநிக்கெல்லாம் பாட்டு பாடி வித்தா ஒத்துக்குருவீங்க, கோழிக்கு பாட்டு பாடி வைக்க கூடாதா? போட போட. வணக்கம் முதலாளி. உடம்பு எப்படி இருக்கு? விடுங்க, தொழில கெடுக்காதீங்க. திருட்டு கோழி கொண்டு வந்து கொடுத்து மான மரியாதை கெடுத்து போட்டா. அட பாவி, நீ பண்ண வேலைக்கு ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் பழைய செருப்பு, சீவகட்ட, அருவாடு, உலக்கோட வந்து எங்க ஐயா தான் ஓடி ஒளிச்சுக்கிட்டாரு. அவங்க கேட்ட கேள்விக்கு நானா இருந்தா நாண்டுகிட்டு செத்து இருப்பேன். ஆனா ஐயா சாகல. ஓதமான உள்ளவனா இருந்தானா ஊரை விட்டே ஓடி போயிருப்பேன். ஆனா ஐயா போகல. அட விடுறா, ஐயாவுக்கு தான் இல்லையே. நீ தானே காட்டி கொடுத்த. உனக்கு மான் ரோஸ் இருக்குல்ல?
5 நாள்ல திருப்பி 1000 ரூபாய் எங்க காசு இருங்க வியாபாரம் பண்ணி தரேன். என்ன பெரிய இன்டர்நேஷனல் பிசினஸ் காசு கூட. அப்ப கோழி எடுத்துங்க. இந்த கோழி வா. ஏற்கனவே மானம் போனது பார்த்தா. இந்த கோழி எல்லாம் பிரச்சனை வராது. இது அசலூர் கோழி. கோழி கண்ண கட்டி இருக்குது. அவுத்து விட்டா அட்ரஸ் தெரிஞ்சு ஓடிடுமே. அது ரொம்ப முக்கியமா. போடா. ஏய் காசு எடு. முதலாளி. டேய் இந்த பாரா. இவனை எப்படி இருந்தாலும் திருட்டு காசுல போலீஸ் பிடிச்சு போகுது. ஜெயிலுக்கு போயிட்டானா யார் எட காசு வசூல் பண்றது? டேய் சைக்கிள் எடுத்து போ. முதலாளி. டேய் பணத்தை கொடுத்து வண்டி எடுத்து போ. முதலாளி. அழுகுறியாக்கு? டேய் வர தாங்க முடியலையா? டேய் இந்த நாடக நடிப்பு பாய்ஸ் கம்பெனி வேலையில வேண்டாம் எடுத்து. டேய் குஞ்சடையில ஓடி விடுதல. ஏஞ்சட்ட அழுகாயிருங்க. அடிச்சுனா பல்லுகள பார்த்து போடுவேன். காசை கொடுத்துட்டு சைக்கிள் வந்து எடுத்து போ. முதலாளி. டேய் கோழி அவட குறா. முதலாளி. முதலாளி நடந்து போ. பிரச்சனை வரல முதலாளி. டேய் நாக்கு துருத்தி. அண்ணே இந்த மரத்து காயை விட அந்த மரத்து காய் நல்லா இருக்கும்லடா? ஆமாங்கண்ணே. டேய் செவடா. என்னங்க? இறங்கி அந்த மரத்து காயை போடு. டேய் என்னடா பாக்குற? பரதேசி இறங்குடா. ஏங்க இது உங்களுக்கே நல்லா இருக்கா? காலையில இருந்து 6 மரம் ஏறி இறங்கிட்டு இருக்க. இது வேண்டாம் அதுல ஏறு, அது வேண்டாம் இதுல ஏறு, இப்படி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கிறீங்களே. ஏண்டா பரதேசி? இறங்குடா. இறங்கி அந்த மரத்துல போய் பிடுங்கடா. என்னங்க? என்ன? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு சொல்லு. நான் ஊருக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன சொன்ன? என்ன சொன்ன? நான் ஊருக்கு போறேன். நிஜமாவா? ஆமா. சத்தியமாவா? ஆமா. நெசமாவே நீ புத்திசாலி பொண்ணுதான். ஏன் சொன்ன தெரியுமா? நீ ஊருக்கு போறேன்னு சொன்ன பாரு, அதுக்கோசரம் தான். இந்தா உடனே புறப்படு. கும்பிடுறேன். ஏய் குப்புசாமி இங்க வாடா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். அந்த பக்கத்து மீசை எடுத்துக்க. இந்தா இதை வச்சுக்க. நான் வர்றேன். நீ புறப்படல? உடனே போறது பத்தி எனக்கு ஒண்ணு இல்ல. அப்படி போயிட்டா உங்களுக்கு தான் கெட்ட பேரு. எனக்கா? எனக்கு எப்படி? ஜமீன்தார் வீட்டுல இருந்த பொண்ணு திடீர்னு போயிட்டா ஊர்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தப்பா பேசுவாங்க. அப்படி ஒரு கெட்ட பேரு என்னால உங்களுக்கு வரக்கூடாதுங்க. இதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதாவது நாங்க காலேஜ்ல படிக்கும் போது கடைசி நாள் ஒரு விருந்து வச்சு ஒருத்தர் பத்தி புகழ்ந்து பேசி அவங்க ஊருக்கு பிரிஞ்சு போயிடும். அதே மாதிரி நீங்களும் ஒரு விருந்து வச்சு என்னை பத்தி புகழ்ந்து பேசுங்க. நானும் போயிடுறேன். என்னடா சொல்றா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அண்ணே அந்த புள்ள சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. இந்த ஊர் ஜனங்களுக்கு விவரம் பத்தாது. அந்த புள்ள சொல்ற மாதிரி ஏதாவது கண்டபடி பேசினாலும் பேசுவாங்க. அதெல்லாம் இல்லடா மடே. ஏதோ விருந்து வைக்கணும்னு சொன்னா சரி. அம்மா நாளைக்கு மேட்டுப்பாளையம் போயிருவாங்க. ஒரு 1000 ரூபாய் செலவாகும். அத பத்தி ஒண்ணு இல்லடா. புகழ்ந்து பேசணும்னு சொன்னா அண்ணே அண்ணே நான் போய் கட்டு வந்துட்டுமா? மடையா பயமுடா. அண்ணே அடிக்க மாட்டீங்கன்னா ஒரு யோசனை சொல்றேன். சொல்லு. அண்ணே அந்த புள்ளையே கேட்போம். ஒரு பேப்பர்ல எழுதி தர சொல்லி வாங்கி படிச்சு பார்த்து சரியா இருந்தா பேசுவோம். ஜமீன்தார் வரார், ஜமீன்தார் வரார். சீக்கிரம் உட்காருங்கய்யா. யாரும் சாப்பிடக்கூடாது. ஏன்? அவர் வந்து ஒரு சமாச்சாரம் சொல்லுவாரு, அதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். சரி நீ போ. ஏய் கையடா. சொல்லிடலாமாடா? சொல்லிடுங்கண்ணே. உங்களை இங்க விருந்துக்கு எதுக்கு வர சொன்னா, இந்த டவுன் புள்ள பாக்கியம் இருக்கு. ரொம்ப நல்ல பொண்ணு, அறிவான பொண்ணு, படிச்ச பொண்ணு, அறிவு ஜாஸ்தி, விவரம் தெரிஞ்ச பொண்ணு. பொண்ணுன்னா இந்த டவுன் புள்ள பாக்கியமா இருக்கணும். எந்த வேலை சொன்னாலும் சுறுசுறுப்பா செய்வா, யாரும் எதிர்த்து பேச மாட்டா. அப்புறம் அவ்வளவுதான். நீ எழுதி கொடுத்த மாதிரி எல்லாம் பேசிட்டேன். சீக்கிரம் புறப்படு புறப்படு. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இங்க வேலை செய்ய பிடிக்கல. நான் திருப்பி ஊருக்கு போறேன். மாமா அந்த பொண்ணு பாட்டுக்கு அறிவில்லாம கோச்சிட்டு போறா. நம்ம சின்ன பண்ணையார் கோவம் வந்துச்சுன்னா நம்ம எல்லாரையும் சாப்பிட விடாம பண்ணிடுவார். போங்க மாமா, போய் தடுத்து நிறுத்துங்க மாமா. நட்டெல்லாம் வச்சிருக்காங்க. நல்ல சோர்ஸ் 4 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு தான் திங்கறால வந்து அதை கெடுத்துவா போறீங்க. இந்த பொண்ணு இந்தமா நில்லு. கும்பிடுறேங்க. இந்தமா இரு. உனக்கு அறிவு இருக்கா? இப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு நீ கோவிச்சிட்டு போற? ஊர் ஜனங்களை எல்லாம் ஒண்ணா கூப்பிட்டு வச்சு உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு இருக்காரு.
அவரை கொஞ்சம் கூட நீ மதிக்காம போனா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? கும்பிடுறேன். என்னையா எல்லாரும் இலைய பார்த்துட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு அப்படி செஞ்சுட்டு போறது ஜமீன்தார் ஐயாவுக்கு மனசு கஷ்டமா இருக்காது? கும்பிடுறேன். அந்த பொண்ணு அப்படி செஞ்சுட்டு போறது உங்களுக்கு மனசு கஷ்டமா இல்லைங்க? ஆமாமா, கஷ்டமா தான் இருக்கு. அந்த பொண்ணே வந்து உங்ககிட்ட நான் செஞ்சது தப்புன்னு மன்னிப்பு கேட்டா தானே உங்க மனசு சந்தோஷமா இருக்கும். ஆமாமா, கேட்டாதான் சந்தோஷமா இருக்கும். ஆமா, வா. பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க, நீங்க ஒண்ணு கோச்சுக்காதீங்க. ஐயா, நான் செஞ்சதெல்லாம் தப்பு, இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன். இப்ப பேசுறதுக்கு நீங்க மன்னிச்சுக்கன்னு ஐயா கிட்ட மன்னிப்பு கேடு. ஐயா ரொம்ப கோபமா இருக்காரு. ஏங்க நீங்க கோபமா தானே இருக்கீங்க? ஆமாண்டா, நான் கோபமா தான் இருக்கேன். அதாங்க, நாம நினைக்கிறதுக்கு ஏருக்கு மாறா நடந்தா எல்லாருக்கும் தான் கோபம் வரும். ஏன் குத்துக்கணுமா நிக்கிறேன்? மன்னிப்பு கேடு. நான் செஞ்சது தப்பு தாங்க. இனிமே நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. ஏமா நிக்கிற? போ. ஏன் அவர் சொன்னதான் போவியா? அவர் பேசாம இருக்கும்போதே தெரியல உன்னை மன்னிச்சுட்டாரு. போமா. நீங்க ஒண்ணு கோச்சுக்காதீங்க, சந்தோஷமா இருங்க. எல்லாரும் சாப்பிடுங்க, சாப்பிடுங்கப்பா. டேய், அவனை தோட்டத்துக்கு வர. அதுக்குள்ள சாப்பிட்டீங்க? அண்ணா, உங்க அண்ணன் கூப்பிடாரு. போடா, சாப்பிட்டு வரேன். தோட்டத்துக்கு கூப்பிடாரு. சாப்பிட்டு வரேன் நான் சொன்னது போடா. அதெல்லாம் முடியாது, வாங்க. சோறு உண்டையா? சீக்கிரமா வாங்க. போடா. வாடா. என்ன கூப்பிட்டீங்களா? ஏண்டா பரதேசி, நாங்க அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு நினைச்சா நீ வந்து பெரிய புடிங்க மாதிரி எல்லாத்தையும் கெடுத்துட்டியாடா பரதேசி. நாய். பரதேசி, எந்திரா மேல, எந்திரா. டேய், மரியாதையா ஓடிரு. நான் இந்த ஊருக்குள்ள உன்னை எங்கேயாவது பார்த்தேன், தலையில கட்டி வச்சு தோலை உரிச்சிட்டேன். எடுத்துக்க. அண்ணே, அண்ணே ஒரு யோசனை. One for my little boy. Hi. One for my. Hi, Dad. Hi, Ekmaram. No Ekmaram. Change to Charles. அந்த white house சொல்லுச்சு நீ ஏக்மரம்னு? அந்த வெண்ணத்தலை எனக்கு வெச்ச பேரு, நான் உனக்காக வச்சிட்ட பேரு சார்லஸ். நீ உன் பேர் மாத்துச்சு? To look after you. என்ன சொல்லுது? You Diana, me Charles. ஓ, எனக்காக நீ பேர் மாத்துச்சு? Yeah. Why? I Sky. ஓ, வெக்கப்படுது. அது ஸ்கை இல்ல, ஷை ஷை. இருந்துட்டு போகட்டும். ஏன் வெக்கப்படுது? No tell you ya. Are you write your notebook? I L O B A. Look. L O V A. லவா? என்ன லவா எழுதிருக்குது? ஸ்பெல்லிங் கூட தெரியல. உனக்கு எதுக்குடா லவ்? I by sitting you meet there. ஏன் சொல்லு? I love you. நீ என்ன காதலிக்குது? து யாது? கன்சாமி என்ன காதலிக்குது, முன்சாமி என்ன காதலிக்குது, வேல்சாமி என்ன காதலிக்குது, ராம்சாமி என்ன காதலிக்குது. போது நிறுத்திடி. ஒரு யூனியனே உன்னை காதலிக்குது. இன்னும் எத்தனை சாமியடி பாக்கி விட்டுருக்க? அதுக்கு தான் என்ன காதலிச்சது, நான் காதலிக்கல. அப்பா, திஸ் சார்லஸ் ஃபார் டயானா. நீ என்ன காதலிக்கணும், கல்யாணம் பண்ணுனா நான் உனக்கு ஒரு போட்டி வைப்பேன். என்னது போட்டி வைக்கிறியா? போட்டி மேன், காம்படிஷன். ஓ, போட்டி. வைடி நான் ஜெயிச்சு காட்டுறேன். ஐயப்பா, என்ன போட்டி வைக்க போறாளோ? மைதானத்துல மாடு பிடிக்க சொல்ல போறாளோ, இல்ல கோமணத்தோட தண்ணிக்குள்ள குதிக்க சொல்றாளோ? மீன் கடையில டியூட்டி போட்டாங்க, ஒரே ரவுடி கும்பலா போச்சு. இன்ஸ்பெக்டர் தனியா விட்டு ஓடி போயிட்டான்டா. தப்பிச்சு வரக்குள்ள ஒரே நாஸ்தி ஆகி போச்சு. இந்த பாரு, நான் ரூம்ல போய் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். சார், ஒரு கேஸ் தான். நான் டென்ஷன்ல வந்திருக்கேன்டா. காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம உட்கார்ந்திருக்கேன். இதெல்லாம் நீங்க விசாரிக்க கூடாதா? உங்கள்ட்ட இருந்து சொல்லணும், அடம் பிடிக்கிறா சார். சரி, வர சொல்லி அவனை. வாயா. வணக்கம் சார். நீதானா அது? ஆமா சார். காலையில இருந்து வெயிட் பண்றியா? ஆமா சார். அப்படியா? இல்ல சார். போய் டிபன் வாங்கிட்டு சொல்லியா? பரவாயில்ல சார், பரவாயில்ல சார். என்ன கேஸ்? என் பொண்டாட்டிய வேற ஒருத்தர் கடத்திட்டு போயிட்டா சார். நான்சென்ஸ். நாட்டுல எங்க பார்த்தாலும் ரொம்ப அதிகமா இதாயா நடக்குது.
இப்ப அவன் எங்க இருக்கா? மதுரைக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல 2 நாளைக்கு முன்னாடி போய் கூப்பிட்டேன், வர மாட்டேன்னுட்டா சார். உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? கல்யாணம் ஆகல சார். பின்ன 1 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொருத்த முன்னாடி கடத்திட்டு வந்து நான் குடும்பம் நடத்திட்டு இருந்தேன் சார். அவளை இன்னொருத்த கடத்திட்டு போய் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் சார். நீங்க தான் சார் எப்படியாவது அவளை கடத்திட்டு வந்து சேர்த்து வைக்கணும். என்ன சார் எப்ப கடத்திட்டு வருவீங்க? ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு கேஸாடா? காலையில இருந்து உட்கார்ந்திருக்க படுவா, நீ ஊருக்குள்ள உயிரோட இருக்கணும். ஐயோ நான்சென்ஸ். எவனா இந்த கேஸை ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன்? இருக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. யார் சொன்னது இல்லன்னு? முஸ்தபா ஆவடிடு வானே. வாப்பா அப்படி நல்லா இருக்குதா? ஃபைன். டுடே வாப்பாவுக்கு 62 பர்த்டே, அதாவது 64வது பிறந்த நாள் விழா. காடை, கௌதாரி, முயல், மட்டன், சிக்கன், ஃபிஷ், பீஃப், உனக்கு இஷ்டப்பட்ட விருந்த கேரையில அடிக்கிட்டு வந்திருக்கேன். வா வந்து ஒரு கட்டு கட்டிக்க. செல்லப்பா. என்னப்பா? என்னப்பா அது? டிபன் கேரியரப்பா. இதெல்லாம் எடுத்துட்டு வெளியில போப்பா. ஒய் அவுட் கோயிங். இதெல்லாம் இங்க வச்சு சாப்பிட கூடாது. நீ சாப்பிடாத, தம்பி சாப்பிட்டோம். ஈஸ்வரா ஈஸ்வரா, யார் அவர்? விருந்தாளியா? அவரை வர சொல்லுங்க. வாப்பா பேர சொல்லி ஒரு கட்டு கட்டட்டும். அண்ணே தம்பி அவங்க கிடக்குறாங்க, நீ சாப்பிடு. அத முதல்ல எடுத்துட்டு போ. வேணாம். என்ன தம்பி நீயும் பிடிவாதம் பண்ற? அண்ணே சாமி இருக்கா இல்லையான்னு தர்க்கம் பண்றது வேற விஷயம். கோயிலோ மசூதியோ உள்ள போறதுன்னு முடிவு பண்ணிட்டா செருப்பை வெளியே வச்சுட்டு போறதா நியாயம். தயவு செஞ்சு எடுத்துட்டு போ. தம்பி போனே. நல்ல வேளை சுப்பாத்தா சொன்னா, நீ வர வரைக்கும் என் வயித்துல நெருப்ப கட்டிட்டு நிக்கிறேன். இப்படியே அங்க இருந்து வர? அடி படிச்ச பிள்ளை தானே? உனக்கு தெரிய வேணாமா? மாத்து துணி எடுத்துட்டு போக வேணாமா? எடுத்துட்டு போனீங்க. ஆத்துல நிறைய தண்ணி வந்து துணி அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அண்ணே இங்க பாருங்க அண்ணே, துணியை நாம எடுத்துட்டு வந்துட்டோம், நம்ம கண்ணு எதிரிலேயே ஆத்துல அடிச்சுக்கிட்டு போயிருச்சுங்கிறா. இப்படி பொய் சொல்றவ நாம கொஞ்சம் ஏமாந்தா என்ன செய்ய மாட்டா? பாபு நெளிஞ்சு போதுங்க. பாம்பு வரல? எங்க? போடி வெளியில, முதல்ல போடி வெளியில. என்னாச்சு? எதையோ பார்த்து பாம்புன்னு பயந்துட்டு என்னையும் பயமுறுத்துறாமா? போடி பயந்தாங்கொண்டி. நீ போய் படுமா.
தடியா, இந்த வருஷம் பாரு, இந்த உரிய நான் அடிச்சு காட்டுறேன். உன்னால கொசுவே அடிக்க முடியாது, நீ உரி அடிக்க போறியா? பட்டா பட்டா பாரு, தடி மாடு. இப்ப பாரு. நிறுத்துங்கடா, நிறுத்துங்கடா. தண்ணி அடிக்காதீங்கடா, ஜலதோஷம் பிடிச்சிட்டுண்டா. அப்பனே முருகா, எல்லாரும் நல்லா இருக்கணும், எங்க தொழில் ஓஹோடு நடக்கணும். பாலும் தெளிவேனும் பாவும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணி ஏனி எனக்கு. சங்கத்தமிழ் 3 தரவேணா, சங்கத்தமிழ் 3 நீயே வச்சுக்க. அதுக்கு பதிலா அரிசி, பாமாயில், மண்ணெண்ணெய் அந்த 3 எங்களுக்கு தான். அண்ணே வாங்கண்ணே, இருற வரேன். என்னண்ணே அடுப்பு இன்னைக்கு புசு புசு எரியுது? பின்ன கொப்பர் சேவன் எரியும், அதான் எரிஞ்சு முடிஞ்சு போச்சையா. இனிமே உலகத்துல எங்க எரிஞ்சாலும் புசு புசுன்னு தான் எரியும். அவர் வாயை கிண்டுனா அடுப்ப கிண்டுற மாதிரி. பின்ன என்னடா, ஒரு வாரமா பட்டையில வேலை இல்ல. இன்னைக்கு தான் கடவுளா கண்ணை திறந்து ஒரு வண்டியை கடசாச்சு அச்ச முறிச்சு பத்த வைக்க வந்திருக்காங்க. இப்ப போய் புசு புசுன்னு பேசுனா கோவமா இல்லையாடா? வண்டி கொடை சாஞ்சு அச்சு முறியறது உங்களுக்கு கடவுள் கண்ணை திறக்கிறதா? அந்த வண்டியில போன 3 பேருக்கும் மண்டை திறந்துருச்சு. அது டாக்டருக்கு கண்ணை திறந்திருக்காரு, தையல் போடுறாருல, காசு வாங்குறாருல. இங்க நமக்கு கண்ணை திறந்திருக்காரு, பத்த வைக்கிறோம்ல, ரூபா வாங்குறோம்ல. முதல்ல இவருக்கு பல்ல கட்டுங்க. அணைக்கட்டு கட்டினாலும் கட்டுவனே தவிர இவன் பல்ல நான் கட்டவே முடியாது. நானும் கம்பி போட்டு காங்கிரீட் போட்டு கட்டி பார்த்துட்டேன், எல்லாம் உடைஞ்சு விழுந்து ஒரே சதுப்பு. நீயே துருத்திய ஊது, அதை துப்பி நீயே அணைச்சிரு. ஊரு கிணறுலாம் வத்தி போகுது, இவன் வாய் மட்டும் வத்த மாட்டேங்குது. ஊதுரா வைத்தியரே. என்னப்பா இங்க கொஞ்சம் வாங்க, வர்றேன். எந்த வேலையும் ஒழுங்கா தெரியாது, இது பைத்தியத்துக்கு வைத்தியம் வரும். யாரது? நம்ம பொண்ணுங்க. சொல்லும் போது ஏயா குழப்புற? அவரையும் சேர்த்துக்கிட்டு நம்ம பொண்ணுங்கிற? என் பொண்ணு. என்ன செய்யுது? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சூரியனே பார்த்து சிரிக்குதுங்க. சன்ஃபிளவரா இருக்குமோ? டேய் சூரியகாந்தி பொண்ணு. வாய மூடுறா. பாத்தியா, மறுபடியும் ஒரு கரணம் பிறந்துட போறான். அப்புறம் என்ன இருக்குது? சாயந்தரம் ஆச்சுனா தலையில குடங்குடமா தண்ணி ஊத்த சொல்லுது. பேர் என்ன? காவேரி. காவேரியா? கேட்காதயா, உங்கள்ட்ட என்ன தங்கமா கேட்டுச்சு? தண்ணி தானே கேட்டுச்சு. அதுக்கெல்லாம் குடகுடமா ஊத்துனா பத்தாது, திறந்து விடணும். காவிரியை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அது சரி பண்ணிடுவாங்க. இந்தாங்க மருந்து. ஆனா ஒண்ணு, தின்னுன்னா திங்காது. திங்காதே அப்படின்னா அப்படித்தான் திம்பேன்னு அள்ளி திங்க. இந்த மருந்த 30 நாளைக்கு கொடுங்க, எல்லாம் சரியா போயிடும். புரியுதா? புரியுது. அதுக்கப்புறம் நான் வந்து பாக்குறேன். ரொம்ப நன்றிங்க. நன்றி, நீங்க வச்சுங்க, காசை கொடுத்துட்டு போ. ஏன் பாண்டி, அந்த பாம்புட்ட இருந்து செம்பத்தையும் காப்பாத்தினேன். அந்த பணத்தை முறை பிடிச்சவன் சாப்பிட்டு விட வேண்டியதானே? போனா போது பொம்பளை ஆச்சுன்னு பாம்பை பிடிச்சேன். பொம்பளை பிள்ளைய பார்த்தா பாம்பு பிடிப்பீங்க, நட்டுவாக்களையும் பிடிப்பீங்க. அது இல்லப்பா, எனக்கு பாம்பு கடிச்சிச்சேன்னு செம்பகம் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொண்டு கொடுத்துச்சுப்பா. இப்ப பிரசாதம் கொடுப்பாளுங்க, அப்புறம் அல்வாவும் கொடுப்பாளுங்க. அது இல்லப்பா, வேற என்னமோ சொன்னால ஐ லைக் யூன்னா அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன அர்த்தம்? லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னாலே சொன்னாலே என்ன அர்த்தம்? எள்ளி தந்தாலே அப்படி அர்த்தம்? ஆமா, அப்படின்னா காதல்னு அர்த்தம். கெட்ட வார்த்தையா? நல்ல வார்த்தைப்பா. நான் மாட்டு வண்டியில போய் எல்கேஜி பட்டமனம் சொல்றேன். நான் சொல்றேன் ஐ லைக் யூண்டா, காதல் அர்த்தம். லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னாலே உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாளே. Do you love me too? Do you love me too? ஊர்ல என்ன முக்கியமான பஞ்சாயத்து நடக்குதா? Do
எல்லாமே சம்பளம் வா நீ பாட்டு யாரோ துணி போட்டு ஆட்டம் போட்டுருக்க ஊர்ல எல்லாம் வயக்காட்டு வேலைக்கு போக மாதிரி வந்து சொல்லி விட்டுருக்கான் யோ வாய முடியாது நுழைய போகுது பட்டி காட்டானுங்களாச்சே அதான் அதிசயமா பாக்குறானுங்க. பட்டி காட்டான மட்டமா பேசாத பொத்தி வைக்க வேண்டிய உடம்ப 4 பேர் சுத்தி நின்று பாக்குற மாதிரி காட்டினா அப்படிதான் பாப்பானுங்க. செம்பகம் பொண்ணுங்களுடைய பிறந்த மேனிய கட்டிக்கிட்டவன் தான் பாக்கணும். என்ன சின்ன பாண்டி கட்டிக்க போற மாதிரி ரொம்ப சலிச்சுக்கிற? ஏ சின்ன பாண்டி மட்டும் ஆம்பளை இல்லையா? அவன் கட்டிக்கிட்ட என்னவா? சின்ன பாண்டி நாங்களும் ஆம்பளைக்கு தான் எங்கிட்ட கயத்தை பிடிச்சி இழுத்து ஜெயிக்க சொல்லு பாக்கலாம். சொல்ற பாக்கலாம். ஐயா கிராமத்து ஜனதொகையில பாதி குறைஞ்சு போச்சாப்பா. அன்னாருடைய பூத உடலுக்கு இறுதி அஞ்சலி. முருகா ஏண்டா இவ்வளவு நேரம்? பேப்பர் படிச்சுட்டு வந்துருங்க, அதனால நேரமாயி போச்சுங்க. டேய் மெதுவா பேசுறா. உனக்கு தாண்டா செவிடு, எனக்குமா செவிடு? நான் ஏன் நல்லா இருக்குங்க, மெதுவா பேசினா நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு கேட்கும், எனக்கு கேட்க வேணாங்களா? உட்கார்றா. ஏன்டா நெளிற? நீங்க தானே உட்காரணும். என்னடா டேய் நாக்கு துருத்தி, என்னண்ணே பேப்பர்ல என்ன படிச்சான்னு கேளுடா. பேப்பர்ல என்ன படிச்ச? மெதுவா பேசு, சத்தமா பேசி சுத்தமா கேட்காத மாதிரி பண்ணிடாத. அண்ணன் கேட்டாரு. ஒரு பொண்ணை நான் 4 முகம் முடித்திருக்காருங்க கடத்திட்டு போயிட்டாங்களாம். என்ன சொன்ன என்ன சொன்ன? ஒரு பொண்ணை 4 முகம் முடித்திருக்காருங்க கடத்திட்டு போயிட்டாங்களாம். ரொம்ப கனமா இருக்கடா. அப்பா என்ன கத்துற? நம்ம ஆள் தானா? காதே சூடாயும் போல இருக்கு. என்ன பண்ணுவார் பாப்போம். உங்களுக்கு என்ன தைரியம் தான் ஜமீன் ரகமணி வீட்டுக்குள்ள வந்து என்ன தூக்கிட்டு போவீங்க? இது எங்க ரகமணி பார்த்தாருன்னா உங்களை அக்கு வேறையா ஆடு வேறையா பிரிச்சு மேய்ஞ்சிருவாருடா. நீங்க உண்மையிலேயே தைரியசாலியா இருந்தா எங்க ரகமணி எதிர்த்து சண்டை போட்டு அவரை ஜெயிச்சுட்டு அப்புறமா என்ன தூக்கிட்டு போங்கடா. எவ்வளவு அபிப்பிராயம் வச்சிருக்காரு. இவகிட்ட மாட்டிக்காம எப்படியாவது இவளை காப்பாத்தி ஆகணுமே. இந்த சத்த ரங்கமணிக்கு கேட்டுக்கோ. அவர் வந்தாருன்னா உங்க முதுகுத்தோட உரிச்சிடுவாரு. அவரை மாதிரி நல்லவர் இந்த ஊர்ல யாருமே இல்ல. என்ன காப்பாத்துங்களே. ஐயோ என்ன காப்பாத்துங்க.
காலை பிடிக்காதீங்கடா, வலிக்குதுடா. ஐயோ, எங்க ரங்கமணி ஒரு தங்கம். அவர் என்ன வீரர். ஐயோ, என்ன விட்டுடுடா. யாரா நீங்க தூக்கிட்டு போறீங்க? என்னடி என்ன பண்ணீங்க? நான் முடிவு பண்ணேன். அண்ணனா ஏண்டா வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போடுறது அண்ணனடா. ஐயோ அண்ணே என்னது? அம்மா ஓட ஆள் ஜீவிச்சடா. யாருனே தெரியல திருட்டு. நீ போ. ராத்திரி ஆச்சேன்னு பாக்குறேன். இதே பகலா இருந்தா கரண்ட் கம்பத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சிருவேன். எனக்கு தெரியுங்க, நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு. அன்னைக்கு கூட விருந்து வச்சு என்ன போ சொல்லி அப்புறம் மனசு மாதிரியே என்ன போக வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. அப்பவே நான் உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். உதவி பண்றதுல உங்களுக்கு நிகர் இந்த ஊர்ல யாருமே இல்ல. நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தேனே என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே நீ எதுக்கும் பயப்படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். தைரியமா போய் படு. நான் வரேன்.